ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நாம இந்த சைனீஸ் டிராமாக்கான செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல என்னதான் நம்ம ஹீரோயினை காப்பாற்ற முயற்சி எடுக்கலைனாலும் இப்போ அவ பொழைச்சிட்டா நல்லா இருக்கான்னு தெரிஞ்சதுமே அவளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோயினால இதை ஏத்துக்க முடியல. அதே நேரம் இதெல்லாம் பார்த்து ரொம்ப பொறாமப்படுற ஃபியான்ஸே ஹீரோவோட அம்மா கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லவும், நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, நான் இருக்கிற வர ஹீரோ உன்னை தவிர வேற யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லி தன்னோட பையன், அதாவது ஹீரோ உயிரை காப்பாத்தினதுக்காக ஹீரோயினுக்கும் ஃபியான்ஸேக்கும் வீட்டுல விருந்து வைக்கிறாங்க. ஆனா என்ன, கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அசிங்கப்படுத்துறாங்க. இருந்தாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் லஞ்ச் சாப்பிட்டு இருக்கும்போது, அம்மா உங்க எக்ஸ்பென்சிவான பிரேஸ்லெட்ல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்களே, அதை கொடுங்க, நான் போய் ஷாப்புக்கு எடுத்துட்டு போய் சரி பண்ணிட்டு வரேன்னு ஹீரோ சொல்ல, அம்மாவுமே தாங்கிட்ட வேலை பார்க்குற ஒரு பொண்ணை போய் அதை எடுத்துட்டு வர சொல்றாங்க. பட் அவ பார்த்துட்டு அந்த பிரேஸ்லெட் அங்க காணும்னு சொல்லிடுறா. கோவப்படுற நம்ம ஹீரோ, இங்க வேலை பார்க்குற யாரோ ஒருத்தர் தான் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் கேளுங்க, நான் தரேன், ஆனா அந்த பிரேஸ்லெட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஸோ திரும்ப கொடுத்துருங்கன்னு கேட்டு ட்ரிகர் பண்ணவும் அங்க இருக்கிற எல்லாருமே ஒன்றும் புரியாம முழிக்கிறாங்க. இத்தனை நாளா காணாம போகாத அந்த பிரேஸ்லெட் நீ வந்திருக்கப்ப காணாம போயிருக்கனா, அப்ப கண்டிப்பா நீ தான் எடுத்திருக்கன்னு சொல்லி ஹீரோயினோட பேக்கை செக் பண்ணும்போது அதுல அந்த பிரேஸ்லெட் இருக்கு. சோ தப்பா புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ, நீ காசுக்காக இவ்வளோ கேவலமான கேரக்டரா மாறுவன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஃபர்ஸ்ட் யாருன்னே தெரியாத ஒருத்தன் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருக்க ஒத்துக்கிட்ட, அடுத்து உங்க அம்மாக்கு அந்த டைமண்ட் இயரிங்க வாங்கி தரத்துக்காக ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தன் கூட சுத்திட்டு இருந்த, இப்போ ஏன் அம்மாவோட எக்ஸ்பென்சிவான பிரேஸ்லெட்டை திருடி இருக்க, உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கு முன்னாலேயும் ஹீரோயினை ரொம்ப அசிங்கமா திட்டி டேமேஜ் பண்ணிடுறான். பாவம் ஹீரோயின் ரொம்ப பயந்துடுறாங்க. ஆனாலும் இந்த ஹீரோ இப்படிப்பட்ட ஒரு ரெட் ஃபிளாகா இருக்கவே கூடாது, நிஜமாவே ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கான். தென் மறுபடியும் முதல்ல இருந்தாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அழைச்சிக்கிட்டு ஒரு பார்ட்டிக்கு போறான். அந்த பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கவரை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ஏன்னா தன்னோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் மிஸ்டர் சாங்குங்கிற இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு தான் ஹீரோயின் போயிருப்பாங்க. ஆனா அந்த மனுஷன், நான் உன்னோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சிடுறேன், பட் அதுக்கு பதிலா நீ எனக்கு சொந்தமாகணும்னு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்திருப்பாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் தான் கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு தன்னோட ஃபேமிலி மேல இருக்கிற எல்லா கடனையும் அடைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இப்ப அந்த கஷ்டங்களை நினைச்சு பார்க்கும்போது ரொம்பவே பேனிக் ஆகி மயங்கிடுறாங்க. என்னாச்சுன்னு ஹீரோ கேட்க, ஒன்னும் இல்ல, அவர் யாருன்னு கேட்கும்போது, மிஸ்டர் சாங், இப்ப அவர் கூட கான்ட்ராக்ட் பேசுறதுக்காக தான் நாம இங்க வந்திருக்கோம்னு ஹீரோ சொல்லிடுறான். அதே நேரம் ஹீரோயினை பார்த்துட்டு மிஸ்டர் சாங், ஏன் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, இல்ல என்னோட அசிஸ்டன்ட்டுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ நாங்க உடனே கிளம்பி ஆகணும்னு சொல்லி ஹீரோயின் அழைச்சிட்டு வந்துடுறான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கண் விழிக்கிற நம்ம ஹீரோ அமைதியா தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு ரசிக்கிறாங்க. ஆனா அவன், உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற, அந்த கான்ட்ராக்ட் எவ்வளவு முக்கியம்னு தெரியுமா, நீ மட்டும் மயங்கி விழாம இருந்திருந்தீனா இந்நேரத்துக்கு மிஸ்டர் சாங்கோட அந்த பெரிய டீலை நான் பேசி முடிச்சிருப்பேன். இப்போ உன்னால எனக்கு பல கோடி ரூபாய் நஷ்டமாக போகுது. நல்ல வேலை மிஸ்டர் சாங் நம்ம பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு, சோ ஒழுங்கா கிளம்பி வர வழிய பாருன்னு ஹீரோ சொல்லவும் பயந்து போயிடுற ஹீரோயின், இல்ல என்னால முடியாதுன்னு ரிப்ளை பண்றா. நான் உன்கிட்ட என் கூட வரியான்னு கேட்கல, என் கூட வந்தாகணும்னு ஆர்டர் போடுறேன், அதனால எந்த சாக்கு போக்கும் சொல்லாம ஒழுங்கா கிளம்பி என் கூட மீட்டிங்க்கு வான்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தி ஹீரோயின் அழைச்சிட்டு போயிடுறான். பேசினபடி மிஸ்டர் சாங் ஹீரோவோட அந்த கான்ட்ராக்ட்ல சைன் போட்டு கொடுத்துட்டு நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிடலான்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. ஹேண்ட் வாஷ் பண்ண போன இடத்துக்கு தன்னை ஃபாலோ பண்ணி வரவும் ஹீரோயின் ரொம்ப பேனிக் ஆகிடுறா. நான் இன்னும் பழசு எதையும் மறக்கல, எனக்கு தேவைப்படுறத நீ கொடுத்துட்டீனா உன்னோட எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வச்சிடுறேன்னு மிஸ்டர் சாங் சொல்ல, எந்த க்ளூவுமே இல்லாம நம்ம ஹீரோயின் அவர் கூப்பிடுற இடத்துக்கு போறா. எங்கன்னா இதுக்கு முன்ன ஹீரோயின் அம்மா அப்பா கூட சேர்ந்து வாழ்ந்தால அந்த வீட்டுக்கு தான். ஆல்ரெடி கடன்னால இந்த வீட்டை எங்க கிட்ட இருந்து ஜப்தி பண்ணிட்டாங்க, ஸோ எங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, ஆக்சுவலா உன்னோட அப்பா இறந்து போனதுக்கு முன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீட்டுக்குள்ள வச்சுட்டு போனதா நான் கேள்விப்பட்டேன். ஸோ நீ நினைச்சா கண்டிப்பா அந்த ரகசியத்தை எனக்கு தெரியப்படுத்த முடியும், அதை மட்டும் நீ செஞ்சிட்டீனா உன் ஃபேமிலி மேல இருக்கிற எல்லா கடனையும் நான் அடைச்சிடுறேன்னு மிஸ்டர் சாங் சொல்லவும் என்னவா இருக்கும்னு தெரியாம ஹீரோயின் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்க தன்னோட அம்மாவை பார்க்க போறாங்க. முன்ன இருந்ததை விட இப்ப அவங்க ஹெல்த் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகி இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற நம்ம ஹீரோயின் தன்னோட டாக்டர் ஃப்ரெண்டு கிட்ட,
இப்போதைக்கு இந்த உலகத்துல எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு உறவு என்னோட அம்மா மட்டும்தான். அவங்கள எனக்கு காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிட போலான்னு சொல்லி அவரை இன்வைட் பண்ணி ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போறா. இதை எவனோ ஒருத்தன் போட்டோ எடுத்து நம்ம ஹீரோக்கு தெரியப்படுத்தவும் செம்ம கடுப்பாகிடுற நம்ம ஆளு ஸ்ட்ரைட்டா ஹீரோயின் வீட்டுக்கே போய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா நான் பக்கத்துல இருக்கும் போதே இன்னொருத்தவங்க கூட ஊர் சுத்திட்டு இருந்திருப்ப. ஓ, இவனால தான் நீ என்ன 6 வருஷத்துக்கு முன்னால பிரேக்கப் பண்ணிட்டு போனியா? இவன் தான் உன்னோட ஃபியான்சேவா? உண்மையை சொல்லு, எதனால எனக்கு திரும்ப திரும்ப இப்படி துரோகம் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டு கத்தவும் டாக்டர் சான் என்னோட அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க ஒரு மருத்துவர். ஸோ அவருக்கும் எனக்கும் நடுவில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி நீ தப்பா நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள வேற எதுவும் இல்லைன்னு ஹீரோயின் எவ்வளவோ சொல்றாங்க. என்னைக்கு நீ என்ன மனசாட்சியே இல்லாம கைவிட்டுட்டு போனியோ அன்னைக்கே உன் மேல இருந்த எல்லா இறக்கத்தையும் நான் குழி தோண்டி புதைச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லி ரொம்பவே கட்டாயப்படுத்தி ஹீரோயின் அபியூஸ் பண்ணிடுறான். நீ மனுஷனா இல்ல மிருகமா? ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறன்னு கேட்க, என்னை இப்படி மிருகமா மாத்தினதே நீதான். இதுக்கப்புறம் நீ என்னோட கண்ட்ரோல்ல தான் இருந்தாகணும்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பெட்ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிடுறான். பாவம், தயவு செஞ்சு என்னை விட்டுரு, எனக்கு நிறையவே முக்கியமான வேலைகள் இருக்குன்னு ஹீரோயின் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறா. ஆனா ஹீரோ மனசாட்சியே இல்லாம போயிடுறான். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இவங்க 2 பேரையும் பிரிக்க முடியலன்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆகிடுற ஹீரோவோட ஃபியான்சே ஹீரோயினை பார்த்து, இப்ப ஹீரோ ஒன்ன பண்றதுக்கு பேரெல்லாம் கொடுமை இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஆரம்பிப்பேன் பாரு, தயவு செஞ்சு என்னை விட்டுருன்னு கதறி அடிச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டே நீ ஓட போறன்னு சொல்லி பயமுறுத்தவும், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், தயவு செஞ்சு என்னை வெளியில விடு ப்ளீஸ் ப்ளீஸ்னு ஹீரோயின் கெஞ்சுறாங்க. ஆனா இந்த ஃபியான்சே அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோ கூட ஜாலியா பார்ட்டிக்கு போயிடுறா. அங்க இவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிறவும் ஃபியான்சே கிட்ட கொடுத்து போய் சார்ஜ் போட சொல்றான். அவளுமே எடுத்துட்டு வரா. அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட அம்மா அட்மிட் ஆகியிருக்காங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி ஹீரோ தான் ஹீரோயினோட அம்மாக்கான எல்லா மெடிக்கல் பில்லையும் பே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அவங்க ரொம்பவே உடம்பு சரியில்லாம இருக்காங்க, சீரியஸா இருக்காங்க, அர்ஜென்ட்டா சர்ஜரி பண்ணி ஆகணும், அதுக்கு ஹீரோவோட கையெழுத்து வேணும்னு கேக்குறாங்க. ஆனா இந்த ஃபியான்சே தான் எப்படியாவது ஹீரோயினை பழி வாங்கணுங்கிற நோக்கத்துல இருக்கா இல்லையா? ஸோ இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஃபோன் ஒயரை கட் பண்ணிடுறா. அதாவது ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் நடுவுல எந்த கனெக்ஷனும் இல்லாம பண்ணிடுறா. அதே நேரம் இங்க ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிற நம்ம ஹீரோயின் அந்த டேப்லெட் எங்கேயோ மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ தேடிட்டு இருக்கும்போது தான் கரெக்டா அங்க ஹீரோ ஃபியான்சேவுமே வரா. எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, வெளியில என்னோட ஹேண்ட்பேக் உள்ள ஒரு டேப்லெட் வச்சிருப்பேன், தயவு செஞ்சு எடுத்து கொடுன்னு ஹீரோயின் கெஞ்சவும், அங்க என்னன்னா உன்னோட அம்மா உடம்பு சரியில்லாம சீரியஸா இருக்காங்க, இங்க உனக்குமே சேம் கண்டிஷன் தான், ஸோ உங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குன்னு சொல்லவும், என்னோட அம்மாக்கு என்னாச்சுன்னு கேட்டு ஹீரோயின் பதறி போயிடுறா. ஏதோ உடம்பு சரியில்லையா, ரொம்ப அர்ஜென்ட்டா சர்ஜரி பண்ணி ஆகணுமா, இல்லனா உயிருக்கே ஆபத்தாகி இறந்து போயிடுவாங்களாம். அதான் ஹீரோவை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணிட்டேன். மேபி அடுத்து உனக்கு கூட கால் பண்ணலாம், ஆனா உன்னோட ஹேண்ட்பேக் தான் வெளியில இருக்கேன்னு இவ சொல்ல, பாவம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு விளையாடாத, இது எங்க அம்மா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், எனக்கு நீ இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஆறுதல் அவங்க மட்டும்தான். ஸோ எப்படியாவது நான் அவங்கள காப்பாத்தி ஆகணும், தயவு செஞ்சு கதவை திறந்து விடு, எனக்கு நீ இந்த ஒரே ஒரு உதவி பண்ணா மட்டும் போதும், அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையிலையும் ஹீரோ வாழ்க்கையிலையும் நான் இன்டரப்ட் ஆக மாட்டேன், இந்த ஊரை விட்டே போயிடுவேன்னு ஹீரோயின் எவ்வளவோ கெஞ்சுறாங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கே பாவமா தான் இருக்கு. பட் இந்த ரூமோட சாவி ஹீரோ கிட்ட இருக்கே, ஸோ கண்டிப்பா என்னால திறந்து விட முடியாதுன்னு இவ சொல்லிடுறா. பாவம் அழுது பார்த்துட்டு ஹீரோயின் மயங்கி விழுந்துடுறாங்க. ரொம்ப நேரம் ஆகியுமே ஹீரோயின் ஃபோன் காலை அட்டென்ட் பண்ணாததுனால அவங்க ஃப்ரெண்டும் டாக்டர் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் மயங்கி கிடக்கா. அங்கே இருந்து அழைச்சிட்டு போக ட்ரை பண்ணும்போது கரெக்டா ஹீரோ உள்ள வந்துடுறாரு. என்னாச்சு, நீங்க ஹீரோயினை என்ன பண்ணீங்கன்னு கேட்க, இந்த கேள்வியை நாங்க தான் உன்கிட்ட கேட்கணும், உன்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கி வேலை பார்க்கறதுனால அவளை நீ அடிமை மாதிரி ட்ரீட் பண்றியா? இது ரொம்பவே பெரிய தப்பு. நான் நினைச்சா போலீஸ் கிட்ட உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆனா ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை சும்மா விடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுற நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்க்கும்போது தான் ஹீரோயினோட அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்கங்கிற விஷயம் தெரிய வரவும், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நான் செய்யறேன், எப்படியாவது அவங்கள காப்பாத்துங்கன்னு சொல்லிடுறான். அப்போன்னு பார்த்து டாக்டர் ஃப்ரெண்டு ஹீரோயினை தூக்கிட்டு போகவும் பேச முயற்சி பண்றான். பட் ஃப்ரெண்டு ஸ்டாப் பண்ணி, இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நீ மட்டும்தான், ஏற்கனவே ஹீரோயின் மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் அடிக்கடி அந்த டேப்லெட் எடுத்துட்டு இருந்தா, ஆனா நீ அவளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம ரூம்குள்ள அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணிருக்க, அவன் மட்டும் காலேஜ் படிக்கும்போது நான் ஏழையா இருக்கேன்னு சொல்லி என்னை விட்டுட்டு போகாம என்னை ஏமாத்தாம இருந்திருந்தானா இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு வேலையே இல்லை, எல்லா தப்பும் அவ மேலதான்னு ஹீரோ சொல்ல, கடுப்பாகிடுற ஃப்ரெண்டு ஹீரோ கண்ணத்துல பலார்னு ஒரு அப்பு அப்பி, ஹீரோயினோட கேரக்டரை பத்தி தப்பா பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது, வந்துட்டான் அங்கிருந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு, மூஞ்சையும் ஆளையும் பாருன்னு சொல்லி திட்டிட்டு ஃப்ரெண்டு போயிடுறா.
என்னவா இருக்குங்கிற சந்தேகத்துல ஹீரோ தன்னோட செக்ரட்டரிக்கு கால் பண்ணி ஹீரோயினோட பாஸ்ட் லைஃப் பத்தி விசாரிக்க சொல்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க ஃப்ரெண்டு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லும் போதுதான் தன்னோட அம்மா ரொம்பவே சீரியஸா இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பார்க்க எழுந்திருக்கிறா. கொஞ்சம் பொறுமையாரு, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம அவங்கள பாத்துடலான்னு டாக்டர் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு நர்ஸ் வந்து கார்டியன் சைன் போட ரொம்ப லேட் ஆக்குனதுனால நாங்களுமே சர்ஜரியை டிலே பண்ணிட்டோம். ஸோ அந்த பேஷண்ட் எங்களால் காப்பாற்ற முடியல. ஹீரோயினோட அம்மா இறந்து போயிட்டாங்க, சீக்கிரமா டெத் சர்டிஃபிகேட்ல வந்து சைன் போட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்ல அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் கம்ப்ளீட்டா உடஞ்சி போயிடுறா. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அவங்கள தடுக்க எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, ஆனா முடியல. தான் அம்மாவோட டெட் பாடியை பார்த்து ஹீரோயின் தாங்கிக்க முடியாம கதறி கதறி அலறா. இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்லைன்னு ஃப்ரெண்டு ஆறுதல் சொல்றா. இல்ல, நான் மட்டும் அந்த கால் அட்டென்ட் பண்ணி ஃபார்ம்ல சைன் பண்ணியிருந்தா கண்டிப்பா என்னோட அம்மா இந்நேரத்துக்கு உயிரோட இருந்திருப்பாங்க. இது எல்லாமே என்னோட தப்புதான்னு சொல்லி அழுதுகிட்டே மயங்கி விழுந்துடுறாங்க. ரொம்ப கோவப்படுற ஹீரோயின் ஃப்ரெண்டு திரும்ப ஹீரோ கண்ணத்துல பலார்னு அப்பி, கொலகார பாவி, இதுக்கப்புறம் ஹீரோயின் பக்கத்துல நெருங்குன கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அவளை ரூம்குள்ள அடைச்சி சித்திரவதை பண்ணது மட்டும் இல்லாம இப்படி அவங்க அம்மாவை அநியாயமா கொன்னுட்டியேடான்னு சொல்லவும், நான் ஹீரோயினை டார்ச்சர் பண்ணது உண்மைதான், பட் என்னைக்குமே அவங்க அம்மாக்கு கெட்டது நினைச்சது இல்லைன்னு ஹீரோ சொல்லவும், அப்புறம் ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சர்ஜரி பண்ண பெர்மிஷன் கேட்டு கால் பண்ணப்போ நீ அட்டன் பண்ணலன்னு ஃப்ரெண்டு கேட்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப அதிர்ச்சியாகி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போதுதான் ஹீரோயின் பேக்ல அந்த மெடிசன் இருக்கிறத நோட் பண்றான். என்னமோ எதுவுமே நடக்காத மாதிரி இந்த ஃபியான்ஸே ரொம்ப கேஷுவலா பேசவும், ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி ஹீரோயின் அம்மாவோட சர்ஜரிக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்களா, அந்த காலை நீ தான் கட் பண்ணியான்னு ஹீரோ கேட்க, நான் ஒன்றும் வேணுக்குனே இதெல்லாம் பண்ணல, உங்க ஹாஸ்பிட்டல்ல நிறையவே பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு யாரோ ஸ்பான்சர் கேட்டு தான் இந்த மாதிரி பிராங்க் கால் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன், மற்றபடி அவங்க ஹீரோயினோட அம்மாங்கிறது எனக்கு தெரியாதுன்னு இவ கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்றா. கொய்யால, உனக்கு எவ்வளவு தெரியும் தான் காலை கட் பண்ணிருப்ப, இப்ப அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியுமா? ஹீரோயின் தனக்குன்னு இருந்த ஒரே ஒரு உறவையும் இழந்துட்டு உட்கார்ந்துருக்கான்னு சொல்லி ஹீரோ செம கடுப்பாகிடுறான். இதை பார்த்துட்டு அவனோட மச்சாங்காரன், உனக்கு அறிவில்ல, ஏன் இப்படி என்னோட தங்கச்சியை டார்ச்சர் பண்றேன்னு கேட்க, வாடா வா, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். 5 வருஷத்துக்கு முன்ன ஹீரோயின் என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவளை பத்தி விசாரிக்க சொல்லி உன்னை அனுப்பி வச்சேன். ஆனா நீ அவ ஒரு பெரிய பணக்கார பிசினஸ் மேன் கூட கமிட் ஆகி வாழ்க்கையில செட்டில் ஆகுறதுக்காக தான் என்ன கழட்டி விட்டுட்டு போனான்னு சொன்னேன். பட் ஹீரோயினோட அப்பா பிசினஸ்ல லாஸ் ஆகி சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு. கடனால அந்த குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. எதனால இந்த உண்மையை நீ என்கிட்ட இருந்து மறைச்சேன்னு கேட்கவும், அவன் என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிக்கிறான். ஹீரோ கடுப்பாகி கத்தும் போது, நான் தான் அப்படி அவனை சொல்ல சொன்னேன். நீ காலேஜ் படிக்கும் போது ஹீரோயின் பணக்காரியா இருந்தா, சோ நீங்க 2 பேரும் லவ் பண்ணது எனக்கு பெருசா தெரியல. பட் எப்ப அவ ஃபேமிலி கஷ்டத்துல மூழ்கினாங்களோ அப்பவே அவ நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வர தகுதியை இழந்துட்டா. ஈவன் நம்ம ஃபேமிலியுமே உன் ஃபியான்சே குடும்பத்துக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அந்த சான்ஸை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் மேலே உனக்கு வெறுப்பை ஏற்படுத்தி ஃபியான்சே கூட என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டேன்னு அம்மா சொல்ல, ஏன் இப்படி என்னை ஏமாத்துனீங்க, என்னோட ஃபீலிங்ஸ்க்கு கொஞ்சம் கூட மதிப்பு தர மாட்டீங்களான்னு ஹீரோ கேட்க, கோவப்பட்டு கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறாங்க. போயும் அந்த ஒன்றும் இல்லாத ஹீரோயினுக்காக என்னையே எதிர்த்து பேசுறியா, நான் டிசைன் பண்ற மாதிரி தான் நீ வாழணும்னு அம்மா சொல்ல, உங்க எல்லாரோட நாடகத்தையும் நம்பி நான் ஹீரோயினை தப்பா நினைச்சிட்டேன், ஸோ அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லி ஹீரோ உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. பார்த்து கோவப்படுற ஃப்ரெண்டு கண்ணா பின்னான்னு திட்டுறா. ஹீரோ ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவும், ஓகே அவனை உள்ள அனுப்புன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. இத்தனை நாளா நான் உன்னோட கஷ்டங்களை சரியா புரிஞ்சுக்காம ரொம்ப காயப்படுத்திட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, இப்பயாவது சொல்லு என்னதான் நடந்தது, உன் குடும்பத்துக்கு என்ன ஆச்சுன்னு ஹீரோ கேட்கவும், பிஸ்னஸ்ல ரொம்ப பெரிய லாஸ் ஏற்பட்டதுனால என்னோட அப்பா மாடியிலேருந்து கீழே குதிச்சு இறந்து போயிட்டாரு, என்னோட அம்மாவுமே மென்டலி சிக்காகிட்டாங்க, ஸோ மொத்த பொறுப்பும் என்கிட்ட வந்ததுனால எப்படியாவது இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்ததுக்கு அப்புறம் உன்னை மீட் பண்ணலான்னு நினைச்சேன். பட் அப்பதான் உன்னோட அம்மா என்ன பார்த்து என் பையனை விட்டு விலகியே இரு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு மிரட்டிட்டு போனாங்க. ஈவன் நானுமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பாததுனால தான் வேற வழியே இல்லாம என் அப்பாவோட பிசினஸ் பார்ட்னரான மிஸ்டர் சாங் கிட்ட உதவி கேட்டேன். பட் அவருமே என்னை அபியூஸ் பண்ண பார்த்தாரு. ஒரு வழியா எப்படியோ அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தேன். ஆனா நீ அந்த கம்பெனியை வாங்கி தான் இத்தனை நாளா என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன்னு ஹீரோயின் நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்லவும் ஹீரோக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆகிடுது. தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னோட இந்த இழப்புக்கு நானுமே காரணமாகிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, பட் ப்ளீஸ் ஒரே ஒரு சான்ஸ் கொடு, கண்டிப்பா நீ இழந்த எல்லா சந்தோஷத்தையும் திரும்ப நான் உனக்கு தருவேன்னு ஹீரோ கெஞ்சுறான். ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து கிளம்பு, அதுவே எனக்கு ஒரு பெரிய உதவிதான்னு ஹீரோயின் சொல்லவும் எதுவும் பேச முடியாம ஹீரோ கிளம்பிடுறான். நீ எதுக்காகவும் கவலைப்படாத, உனக்கு உதவி பண்ண நான் இருக்கேன், ஃபர்ஸ்ட் இந்த ஹீரோ கண்ணில் படாத மாதிரி உன்னை வேற ஏதாவது ஊருக்கு நான் அனுப்பி வைக்கிறேன்னு ஃப்ரெண்டு சொல்ல,
வேண்டாம், நான் என் அம்மாவோட மரணத்துக்கு காரணமா இருந்த எல்லாரையும் பழி வாங்குற வரைக்கும் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஹீரோ எடுத்துட்டு வந்த இந்த பொக்கேவை போய் குப்பத்தொட்டியில தூக்கி போடுன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 3rd எபிசோட்ல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.